ராமாயண கதையை அடியேனோ நீங்களோ இன்றோ நேற்றோ இப்போதாரும் பேசுவதில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரத தேசம் முழுவதும் நவாக பாராயணம், நவாக உபன்யாசம் விடாமல் நடைபெற்று வருகிறது. பாகவதம்னு சொன்னா சப்தாகம், ராமாயணம்னு சொன்னா நவாகம். இப்படித்தான் உலகெங்கும் பிரசித்தி. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. இப்படி கொள்க. பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய அவதாரம் ராமாவதாரம். நாராயணனை வைகுந்தத்தில் வைத்து சொல்லுவது வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அந்த வேதங்களே ராமனோட தொடர்ந்து கீழே இறங்கி வந்தன. ஸ்ரீமன் நாராயணனோட வைகுந்தத்தில் இருந்தது. நாராயணன் கீழோகத்துக்கு வந்தபோது, ராமனாக பிறந்தபோது வேதங்கள் எல்லாம் அவனை தொடர்ந்து ராமாயணமாக பிறந்தன. வேதங்களுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. ஆனால் ராமாயணத்துக்கு உண்டே, பெற்றோர் உண்டே. வால்மீகி, வால்மீகியினுடைய திருவாக்கால பிறந்தது. தான் தோன்றியான வேதங்களை விட, பெற்றோர் தெரியாத வேதங்களை விட பெற்றோர் தெரிந்திருக்கும் ராமாயணத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். சரி, நாராயணனை வேதங்கள் சொல்ல வந்தன, ராமனை ராமாயணம் சொல்லித்து என்ன வேறுபாடு? நாராயண பெருமாளை சேவிக்க வேணுமானால் சிறந்த யோகிகள், சனகன், சனத்குமாரன், சனந்தன், இது முதலான சிறந்த யோகிகள், நாரதர் போன்றோர், வசிஷ்டாச்சாரியர் போன்றோர், இவர்கள்தான் நாராயணனை பார்க்க முடியும், தியானிக்க முடியும், கிட்ட முடியும். நம் போன்றவர்கள் என்னாக? அதற்குத்தான் நாராயண பெருமாள் ராமனாக அவதரிக்கிறார். எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். அரக்கர்களுக்கும் குரக்கினத்தவர்களுக்கும் ஆருக்கும் பெண்ணுக்கும் பேதைக்கும் படித்தவனுக்கும் பாமரனுக்கும் அனைவருக்கும் ராமன் சேவை சாதித்தார். சகல மனுஜ நயன விஷயதாங்கதா. அனைத்து மக்கள், இன்னது இன்னையார் வித்தியாசம் கிடையாது. காடுவாழ் சாதி அத்தனை பேருக்கும், நாடுவாழ் மக்களும் அரசர்கள் அத்தனை பேருக்கும், அனைவருக்கும் ராமனானார். ஆனால் ஸ்ரீமன் நாராயணன் அப்படி கண்ணுக்கு இலக்காவாரா? ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம். உபனிஷத்தே அவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டது. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. அப்படி இருக்கிறவர் ராமனாக வந்து தன்னை அனைவருக்காகவும் கொடுத்தார். அதே போல வேதங்கள் எல்லாருக்காகவும் இல்லை. படித்தாலும் பொருள் புரிவதற்கு கஷ்டப்பட வேண்டும். சாமானியப்பட்ட நம்போன்றாருக்கு புரியாது. அதற்குத்தான் பெருமானே எளிமையோடே ராமனாக பிறந்து விட்டார், எல்லாருக்குமாக ஆகிவிட்டார். அதே போல் வேதங்களாகிற நாமும் எளிமைப்படுத்தி கொண்டு எல்லாருக்குமாக ராமாயணமாக போய் பிறப்போம் என்று இறங்கி வந்தது.